ஃபார்முலா மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரு சயின்ஸ் சிலபஸ் மாதிரியோ அல்லது அது ஒரு ஃபார்மெட்லாம் கிடையாது. அதனால தான் அது கடைசி உச்சத்தில் இப்போ புரியுதா அந்த ஆயத்துக்கு மீனிங்கு? ஹிக்மத் வழங்கப்பட்டவர் ஏகப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள, ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ள. எப்படி நன்மையோ நன்மை, அவங்க எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்பும் நன்மையாக தான் போகும். இல்லைன்னா ராங் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நன்மை கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. ஹிக்மத்து தேவைப்படுறவன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்பயுமே அவன் பசியோடு இருப்பான். சாப்பிட்டு அவன் ஃபுல் மீல்ஸ் தின்ன அந்த திருப்தியில் இருக்க மாட்டான். கல்விக்கான தேடலோடு இருப்பான். ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஒருத்தர் பேசினா கூட காது கொடுத்து கேட்பான். எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை பேசுகிறாங்க தெரியுமா? குர்ஆனுடைய ஃபிலாசபியை பேசுகிறாங்க. ஏன்னா ஃபித்ரத்துலேருந்து வெளிப்படுது. ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை. ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு அறிஞர். அவர் சொல்கிறார், பெருஞ்செயல் அனைவரும் புரிய வேண்டும்ங்கிறார். பெரும் செயல் அனைவரும் புரிய வேண்டும்ங்கிறார். ஒருத்தர் அவர் புக்கை வாங்கினாராம். ஒரு எழுத்தாளர் அவருக்கு எழுதி கொடுத்தாராம். இங்கிலீஷ்க்கு வெள்ளைக்காரன் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கான். அதாவது பெருஞ்செயல் புரிக அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அவன் எழுதி கொடுத்துட்டான். அவர் வாங்கி பார்த்துட்டு, இது என்ன பெருஞ்செயல் புரிக, பெருசாக ஏதோ செய்யுங்கன்றாரு. பெருசாக நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். என்னால் ஓட முடியுமா? ஓட முடியாது, உடம்பு இல்லை. என்னால் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ நான் என்ன தான் ஆவேன்? அப்போ யோசித்து பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் எழுதுறது எனக்கு எளிமையாக்கப்பட்டிருந்தது. சார் அப்போ முடிவு பண்ணேன், நான் இந்த துறையில் பெருஞ்செயல் ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். இப்போ அடுத்த கேள்வி, எல்லாரும் பெருஞ்செயல் செய்ய முடியுமா? அதுக்கான ஆளா? அதான் கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் பெருஞ்செயல் செய்ய முடியாது. பெருஞ்செயல் செய்வதற்கு பெரிய ஆளுமைகள் தேவை. அவங்க அது பெரிய ஆட்கள் மட்டும்தான் பெரிய செயல் செய்ய முடியும். ஆனால் பெருஞ்செயலில் எல்லாரும் பங்கு பெற முடியும் அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் மகாத்மா காந்தியுடைய ஆசிரமத்துக்கு போனேன். அப்போ போனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் காந்திக்கு இது பண்ணுறாரு, ஒருத்தர் காந்திக்கு அதை பண்ணுறாரு, ஒருத்தர் அவருடைய எழுத்தாளராக இருக்கார், ஒருத்தர் போஸ்டாக இருக்கார், ஒருத்தர் அது பண்ணுறாரு, ஒருத்தர் டைப் படிக்கிறார், ஒருத்தர் சாப்பாடு செய்கிறாரு, ஒருத்தர் அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. இப்போ பார்க்க போனால் எல்லாரும் காந்திக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ காந்தி என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையில் இவங்க கூட்டாளி. அப்போ பெருஞ்செயல் எல்லாரும் செய்ய முடியும். இதை குர்ஆன் பேசக்கூடிய விஷயம் தானே. எவ்வளோ பெரிய பெருஞ்செயல் அல்ல நம்மளை நோக்கி ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்கான். எவ்வளோ பெரிய பெருஞ்செயல் நமக்கு அமானத்துன்னு ஒரு விஷயத்தை அல்ல கையில் கொடுத்துருக்கான். என்னுடைய பிரதிநிதிராக நீ வேலை செய்யடா பூமியில்னு சொல்லி அல்ல எனக்கு அனுப்பியிருக்கான். இதை விட ஒரு பெருஞ்செயல் ஒருத்தன் உணர்ந்தானா அது எவ்வளோ ஃபோர்ஸாக நம்மளால் வேலை செய்ய முடியும். ஆனால் அது உணராமல் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சதோ பேசுகிறார். ஆனால் ஹிக்மத்தான பேச்சா இல்லையா? அது கரெக்டான பேச்சா இல்லையா? பெரிய வேலை ஒருத்தர் செய்ய முடியாது. ஆனால் இங்கே அதுதான் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இங்கே எல்லாரும் பெருஞ்செயல் செய்ய முடியும். இங்கே ஒருத்தர் லைட்டு போடுறீங்க, சுவிட்சு போடுறீங்கன்னா, ஒரு செல்ஃபோனு, ஒரு சார்ஜ் போடுறீங்க, ஒரு ஃபேனு க்ளீன் பண்ணுறீங்க, ஒரு பாத்ரூம் கழுவுறீங்க, எல்லாம் அல்லாவுடைய பாதையில் கணக்கில் வைக்கப்படும். ஏன்? எனக்கு பேச ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கான், அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கான், எனக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, அதனால் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே சாப்பாடு செஞ்ச ஒருத்தர் என்னை விட அதிகமாக நன்மை சம்பாதிக்க முடியும். அவங்களுடைய கிளாஸை பொறுத்து அவங்களுடைய எல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்கான்னு தெரியாது. நான் எவ்வளோ மட்டமானவங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் பெரிய ஆளாக நினைக்கலாம். நான் எவ்வளோ கேவலமானவங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் நாளைக்கு மறுமையில் எனக்கு எழுப்பும் போது தான் என்னுடைய வண்டவாளம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அப்போ புரியுதில்லையா? ஒரு பெருஞ்செயலுங்கிறது, ஒரு ஹிக்மத்துங்கிறது எங்கே இருந்தாலும் கிடைக்கும். இது ரசூலா சொல்கிறாங்க. ஹிக்மத் மூமினின் தொலைந்து போன செல்வம் ஆகுங்கிறாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? ஹிக்மத்து மூமினின் தொலைந்து போன செல்வம், தொலைய விடுங்கிறது சொல்கிறாங்க. ஏன் தொலைஞ்சு போச்சு? செயின் இல்லை, தூக்கிட்டீங்க. ஹுசைன் ஃபேமிலியே அடியோடு தூக்கிட்டீங்க. இருந்துச்சுன்னா ஒரு மதரசா ஃபவுண்ட் பண்ணி யசீதுடைய கவர்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த அப்பப்போ ஒரு செய்தி சொல்லுவாங்க தெரியுமா? அபு ஹனீஃபா இமாமுடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டுச்சு. இந்த எரிக்கப்படுற புத்தகம்லாம் ஏன் தெரியுமா? அதில் ஹிக்மத் இருக்கும். அதில் எல்லாம் ஹிக்மத் இருக்கும். அதனால் எரிச்சிருவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னெலாம் இருக்காது. வரலாறில் ஒரு பேர் மட்டும் இருக்கும். அப்புறம் டைரெக்டாக அந்த செயின் கட் ஆயிரும், நம்மக்கிட்ட உட்காந்து சேராது. அப்போ அது ரசூலா சொல்கிறாங்க, ஹிக்மத்து
மூமினின் தொலைந்து போன செல்வமாகும், அதை அவன் எங்கு கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ளட்டும். சொல்கிறாங்கள அறிவிப்பாளர் தொடர பாருங்கன்ட்டு. அறிவிப்பாளர் தொடரெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா? எத்தனை அற்புதமான ஹதீஸ்கள் மோசமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு இருக்குது தெரியுமா? ஆனால் அந்த ஹதீஸை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வராது நம்மளால். ஐயோ இது அற்புதமாக இருக்கு, இதை எப்படி நான் தூக்கி போடுவேன் அப்படின்னு நம்ம மனசு அடிச்சுக்கும். வெறும் அறிவிப்பாளரை பார்த்து தூக்கி போடுறதா? அதெல்லாம் கேரே பண்ண. இஸ்ரார் அஹமத் மேலெல்லாம் பயங்கர விமர்சனம். இந்த முகமது அலி மிர்சா பலவீனமான ஹதீஸெல்லாம் எடுத்து ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? அப்போது அது ரசூலா சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்ளட்டும், அவன்தான் அதன் உண்மையான சொந்தக்காரன். அவனுக்கு தான் அதை இம்ப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு தெரியும், நாலேஜ் இருக்கும். இது இப்னு மாஜால 4169. அப்போ சொன்னால அந்த பெருஞ்செயல் பற்றி ஒரு பேசுகிறார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு பெருஞ்செயல் நம்மகிட்ட இருக்கு. உலகத்தையே செய்ய வைக்க முடியும் அந்த பெருஞ்செயலை, நீதியை நிலைநாட்டுறது. அல்லாஹ்வுடைய நீதியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவது. இதை விட என்ன பெரும்பாக்கியம், இதை விட என்ன பெருஞ்செயல்? அல்லாஹ்வுக்கு உதவியாளன் அன்சாருல்லா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு மாற முடியுங்க. இதை விட பெருஞ்செயல் வேற என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உதவியாளன், அல்லாஹ்வுக்கு தர்மம் கொடுக்க முடியும், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான்ல மறுமையில் ஹதீஸில் வருதில்ல, நான் நோயிட்டு இருந்தேன், என்னை நீ பார்க்கல, நான் பசித்து இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் எனக்கு பணம் தேவை, அதான் அந்த மாதிரி ஏதோ இன்னொன்று வரும், மொத்தம் 3 விஷயம். அப்போ அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் பெருஞ்செயல இல்லையா? அப்போ இது அவருக்கு தெரிஞ்சு அவர் எவ்வளோ வேகமாக வேலை செய்வார். அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு, தவற அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவர் செயல்படுறாரு. நம்ம துரதிர்ஷ்டம், அவங்களுக்கெல்லாம் தாவா செய்கிற தகுதியை நாம் இழந்துட்டோம். எந்த முகரக்கட்டையை வச்சுட்டு போவோம்? இங்கே ஒரு நஜீஸான ஆட்சியை வச்சுக்கிட்டு ஹரமில் எந்த லட்சணத்தில் கொண்டு போயிட்டு நம்ம போயிட்டு நீதியை கொண்டு போய் உலகத்தில் அவன் நீதியை பற்றி பேசுகிற மாதிரியே விட்டு வச்சுருக்கோம். வரலாறு எவ்வளோ கேடுகட்ட பக்கங்களால் நிரப்பப்பட்டிருக்குது நம்மளுது. நம்ம மூஞ்சில் எத்தனை கரை இருக்குது, போனால் காரி துப்புவாங்க யார்கிட்டையுமே. அவன் அந்த மாதிரி பெரிய ஆட்கள்கிட்டலாம் போய் பேச முடியாது. நம்ம வரலாறுலாம் நம்மளோட நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பேன். காரி 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 துப்பிவார், பாய் போயிட்டோ பாய், டமாஸ் பண்ணிட்டு போவாய் அப்படின்றவான். அந்த மாதிரி அப்போ ஹிக்மத்து புரிஞ்சுக்க, ஹிக்மத் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே ரசூலா சொல்கிறாங்க, பொதுவாக கவிதைகளில் ஹிக்மத் மற்றும் அறிவார்ந்த சொற்கள் உள்ளன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதைகளில் ஹிக்மத் இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம வஹாபிசமில் பார்த்தீங்கன்னா கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றும். இது யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. புகாரியில் தான் இருக்குது ஹதீஸ் 6145, திருமிதியில் 2845. அப்போது ஷாவலி இல்லா தேல்வி இதைத்தான் ஒரு புக்காக எழுதுறாரு, ஹுஜ்ஜத்துல்லாஹு பாலிகா. இது எதுக்கு எழுதுறாரு? ஹிக்மத்து தான் எழுதுறாரு. தொழுகையுடைய ஹிக்மத்து, நோம்புடைய ஹிக்மத்து, ஜக்காத்துடைய ஹிக்மத், இதுக்காகவே ஒரு புக்கு எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் ஹிக்மத்துக்காக பண்ணப்பட்ட வேலை அது ஒன்று தான் நினைக்கிறேன். வேறு யாரும் ஹிக்மத்தை பற்றி தனியாக அதை மென்ஷன் பண்ணல. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாமா இக்பாலுடைய கவிதை இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம பாடம் எடுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய சில கவிதைகள், ஷிகோவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கவிதைகள், பாங்கேதாரா, பாலஜிப்ரீல், இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் ஒரு கிளாஸாகவே எடுக்கணும். அந்த அளவுக்கு அதில் ஹிக்மத் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இந்த ஹிக்மத் மட்டும் நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு லட்சியவாதி ஹிக்மத்தை கொண்டு அவன் புறப்படும் போது அவனுடைய இலக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி அதை அடையும் வழிமுறை இருக்கு பாருங்க, அதுவும் ரெண்டும் முக்கியமானது. இது ரெண்டுக்குமே ஹிக்மத் வேணும். லட்சியம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே, அதாவது நீங்கள் ஒரு பாதையில் புறப்படுறீங்கன்னு வச்சிங்க, அந்த பாதையுடைய கடைசி ஸ்டாப்பு தான் லட்சியம், எய்ம் எங்கே வைக்கணும்? அதோடைய உச்சத்தில் தான் எய்ம் வைக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே வைக்கணும்? முதல் அடியில் தான் வைக்கணும். நீங்கள் கட்ட போகிறது 10 அடுக்கு கொண்ட பில்டிங்காக இருந்தாலும் வைக்கிற செங்கல் அடித்தரத்தில் தான் வைப்பீங்க. அப்போது வைக்கிற செங்கல் வேறு, டார்கெட்டு வேறு. செங்கல் டார்கெட் ஆயிடுச்சுன்னா சொதப்பிடுவீங்க. அதே மாதிரி கடைசியாக அந்த இலக்கும் நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் சொதப்பிடுவீங்க. புரியுதா? இலக்கு பற்றிய தெளிவும் இருக்கணும். இதெல்லாம் ஹிக்மத்து.
அப்போது நம்ம செயல்படுறோம், இந்த காலத்தில் செயல்படுறோம். இந்த காலத்தில் ரசூலா காலம் கிடையாது, இது மாறி போச்சு, உலகம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து குதிரையிலையும் கழுதையிலையும் போகிற உலகம் இல்லை இது. இது வந்து உலகம் வந்து வேறு மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுருச்சு.